பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமுள்ள நாமத்தினாலே உங்களை யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? மீண்டுமாய் உங்களை இந்த யூடியூப் மூலமாக சந்திப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் உங்களை யாவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறுவதாக என்று இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. மீண்டுமாய் இந்த நாளிலே 4வது பாகத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா. இந்த 4வது பாகத்திலே ஆண்டவருடைய வார்த்தை கேட்பதற்கு முன்பதாக இந்த நாளிலே முதலாக யாராவது என்னுடைய யூடியூப் சேனல் பார்ப்பீர்களானா, நீங்கள் இந்த நாளிலே என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். கர்த்தர் உங்களை யாவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. போன 3 பாகங்களையும் நீங்கள் யூடியூப் சேனல் நீங்க ஆண்டவருடைய வார்த்தைகளை நீங்க கேட்டிருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதன் சாயலாக தொடர்ச்சியாக 4வது பாகம், உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஹல்லேலூயா. ஆலோசனை என்பது ஆண்டவர் கொடுக்கிற ஒரு காரியம். ஹல்லேலூயா. ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்பொழுதும் ஆண்டவர் கொடுக்கிற வேதத்திலிருந்து கொடுக்கிற ஆலோசனைகளை நான் உங்களோட சில தொகுப்பாக இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வாருங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்குள் போவோம். ஹல்லேலூயா. சங்கீதம் 32ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன். உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் தாவீதை பார்த்து சொல்றாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன். உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஹல்லேலூயா. தாவீதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு ஆலோசனை சொல்வேன், நான் உன்னை வழி நட. இந்த நிகழ்ச்சி பார்க்கிற தேவ பிள்ளைகள் உங்களை பார்த்து சொல்றாரு, என் அன்பு மகனே மகளே, நான் உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்று. ஹல்லேலூயா. ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கட்டு போகிற சூழ்நிலை உண்டாகிறது. இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இந்த வேதத்தில் மூலமாக நம்மோடு ஆலோசனையாக பேசுகிறார். ஆமென். இந்த ஆலோசனையான வார்த்தைகளை நீங்கள் கேட்பதற்கு உங்களுடைய செவிகளை திறந்து இந்த வார்த்தைகளை கேளுங்க. ஹல்லேலூயா. ஆவியானவர் உங்களோட பேசுவார். ஆமென். அப்போ ஆண்டவர் தாவீதை பார்த்து சொல்ற முதல் காரியம், உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இந்த நிகழ்ச்சி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் ஆலோசனை சொல்லுவார். யோபு என்ன சொல்றாரு? யோபு 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, அவரிடத்திலே ஞானமும் வல்லமையும் எத்தனை அதிகமாக இருக்கும், அவருக்குத்தான் ஆலோசனை புத்தியும் உண்டு. என்ன அழகா யோபு சொல்றார் பாருங்க. அவரிடத்துல ஞானமும் வல்லமையும் எத்தனை அதிகமா இருக்கிறது என்று யோபு சொல்றாங்க. ஹல்லேலூயா. இயேசுவாமி இடத்துல என்ன இருக்கா? ஞானம் வல்லமை இருக்கு. அவர்கிட்ட ஆலோசனை நீங்க கேட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு ஞானமும் வல்லமையும், ஹல்லேலூயா, புத்தியும் அவர்கிட்ட இருக்கிறது. ஆமென். அதுதான் யோபு இங்க ஹல்லேலூயா, அவரிடத்துல ஞானமும் வல்லமை உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று நாளிலே ஆண்டவர் இந்த வார்த்தை மூலமா நமக்கு 2வது என்ன சொல்றாரு? அவரிடத்தில் ஆலோசனையும் புத்தியும் உண்டு. ஹல்லேலூயா. இயேசுவாமி இடத்துல என்ன இருக்கு? ஆலோசனையும் புத்தியும் உண்டு என்று 2வது யோபுல நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தாவீது சங்கீதம் 20ஆம் சங்கீதத்துல 4வது வசனத்துல தாவீது மறுபடியும் சொல்றாரு இந்த வார்த்தையில, அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகள் எல்லாம் அவரே உங்களுக்கு நிறைவேற்றுவார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய மன விருப்பம், நீங்க என்ன மனசுல நினைக்கிறீங்களோ
அந்த காரியத்தை அவரே உங்களுக்கு நிறைவேற்றுவாராம். ஹல்லேலூயா. அதுதான் நீங்க தாவீது சொல்றாரு, அவர் உமது மன விருப்பம். நீங்க மனசுல என்ன நினைக்கிறீங்களோ, நீங்க என்ன ஆண்டவரிடத்துல வேண்டிக் கொள்றீங்களோ, உங்களுடைய மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி அவரே உங்களுக்கு தந்தருளுவா. உங்க மன விருப்பத்தின்படி உங்களுக்கு தந்தருளி உமது ஆலோசனை, உங்களுடைய ஆலோசனைகளெல்லாம் நிறைவேற்றுவா. நீங்க என்ன யோசிக்கிறீங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க, எல்லாமே இயேசுப்பா நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. இந்த நிகழ்ச்சி பார்க்கிற தெய்வ பிள்ளையே, அவரே உங்களுக்கு ஆலோசனைகளை நிறைவேற்றுவாரா. ஆமென். மூணாவது அதுதான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மூன்றாவது, உங்களுடைய ஆலோசனைகளை நிறைவேற்றுவார். ஆமென். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். 4ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகளை தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். தாவீது சொல்றாரு பாருங்க, கர்த்தருடைய ஆலோசனை நித்தியமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாக நிற்கும் என்று. ஹல்லேலூயா. சும்மா ஏதோ ஒரு ஆலோசனை கொடுத்துட்டு போற போல, மனுஷன் கொடுக்கறது போல இல்லைங்க. அவருடைய ஆலோசனை எப்படி இருக்குமா? நித்திய காலமா இருக்கும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை, கர்த்தரிடத்துல யார் ஆலோசனை கேட்கிறீங்களோ, உங்களுடைய வாழ்க்கையில் அது நித்திய காலமா இருக்கும். தலைமுறை தலைமுறையாக உங்க வாழ்க்கையில் அது நிற்கும். அவர் சொன்ன வாக்கு தத்தங்கள் உங்க வாழ்க்கையில் நிறைவேறும். ஒரு எளிய சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. 4வது பாருங்க, இந்த வசனத்துல என்ன சொல்றாரு? கர்த்தருடைய ஆலோசனை தலைமுறை தலைமுறையாக நிற்கும். அவர் உன் வாழ்க்கையில சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகள் தலைமுறை தலைமுறையாக நிற்கும். அவர் உனக்கு கொடுத்த ஆலோசனைகள் தலைமுறை தலைமுறையாக நிற்கும் என்று இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். சங்கீதம் 73:24 இந்த வசனம் அழகாக சொல்லுகிறது. சங்கீதம் 73:24, உம்முடைய ஆலோசனைப்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்வேன். தாவீது எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க. ஆண்டவரிடத்துல உம்முடைய ஆலோசனைப்படி நீர் என்னை நடத்தி. எவ்வளவு தாழ்மையோடு ஆண்டவரிடத்துல போய் கேட்கிற. எத்தனை பேர் அப்படி கேட்கிறோம்? ஆண்டவரிடத்துல போய், ஆண்டவரே உங்களுடைய ஆலோசனைப்படி என்ன நடத்துங்கப்பா, உங்களுடைய சித்தத்தின்படி என்ன நடத்துங்க ஆண்டவரே. என் வாழ்க்கையில உங்களுடைய சித்தம் இல்லாத ஒரு காரியம் நடக்கக்கூடாது. தாவீது அப்படி கேட்கிறார். உங்களுடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்வேன். ஹல்லேலூயா. அப்படி நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே உம்முடைய ஆலோசனைப்படி என்ன நடத்து, உம்முடைய சித்தத்தின்படி என்ன நடத்து, உம்முடைய சித்தத்தின்படி என் ஊழியத்தை நடத்து. அப்படி நம்ம ஆண்டவரிடத்துல கேட்கும் பொழுது ஆண்டவர் அழகாய் இந்த வார்த்தையில உங்களை அப்படியே நடத்துவார். ஹல்லேலூயா. 5வது காரியத்துல உம்முடைய ஆலோசனைப்படி நடத்தி ஏற்றுக்கொள்வேன். உம்முடைய ஆலோசனைப்படி அவர் நம்மளை நடத்தி அவர் ஏற்றுக்கொள்வார். ஹல்லேலூயா. ஆமென். அழகாய் வார்த்தைகளை நம்ம வாசித்துக் கொண்டிருக்கிறோம். சாலமோன் எழுதின நீதிமொழிகள்ல சாலமோன் சொல்றார். இந்த வார்த்தைகளை கவனமா கேட்போம். சாலமோன் எழுதின நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். அநேக ஆலோசனைக்காரர்கள் உண்டானால் சுகம் உண்டாகும். நல்ல கவனிங்க. சாலமோன் அழகாக சொல்லுகிறார், ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் விழுந்து போவார்கள். ஆண்டவர் இல்லாத இடத்துல ஜனங்க விழுந்து போவார்கள். ஆண்டவருடைய வார்த்தை இல்லாத இடத்துல ஜனங்கள் விழுந்து போவார்கள். ஆமென். இந்த வார்த்தை நல்ல கவனிங்க. எங்க ஆவியானவர் இருக்கோ அங்க நிச்சயமா விடுதலை உண்டாகும். ஹல்லேலூயா. ஆமென். அநேக ஆலோசனைக்காரர்கள் உண்டானால் சுகம் உண்டாகும். ஆலோசனை ரொம்ப முக்கியம். ஆமென். எப்படி ஆலோசனை நம்மளுக்கு கிடைக்கும்? வசனத்தின்படி நம்ம
வசனத்தின்படி ஆலோசனை கொடுப்பார். இரண்டாவது, ஊழியக்காரர் மூலமாக ஆலோசனை நமக்கு கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. சில நேரத்துல ஆவியானவர் நம்மோட ஆலோசனை பேசுவார். இது நமக்கு வேதத்துல கற்றுக் கொடுக்கிற ஒரு வார்த்தை. சிலர் ஆலோசனை எல்லாம் கேட்டு லைஃப்ல ரொம்ப பேரு வீணாய் போயிருக்கிறது நம்ம பார்த்திருக்கிறோம். ஏன்னா துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில நில்லாமலும் பரியாச காலத்துல உட்காராமலும் அப்படின்னு அங்க தாவீது சங்கீதத்துல எழுதியிருக்கு. அப்ப துன்மார்க்குடைய ஆலோசனை நம்ம கேட்க கூடாது. தேவையில்லாத பேச்சு பேசுற ஆலோசனை எல்லாம் நமக்கு ஆலோசனை வேதத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஆண்டோடைய வார்த்தையின்படி நம்ம கேட்கணும். ஆண்டவர் நமக்கு என்ன வசனத்தின்படி சொல்லி இருக்கிறாரோ அந்த வார்த்தையின்படி நம்ம வாழ கற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. அதுதான் இந்த வசனம் அதைதான் சொல்லுகிறது. ஆமென். ஆலோசனை இல்லாத ஜனங்கள் விழுந்து போவார்கள். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய ஆலோசனை இல்லாவிட்டால் விழுந்து போவோம். ஆமென். ஆண்டவருடைய ஆலோசனை நமக்கு இல்லைன்னா விழுந்து போவோம். நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் இல்லைன்னா விழுந்து போவோம். வேத வசனம் இல்லைன்னா விழுந்து போவோம். அதான் ஆண்டவர் இன்னைக்கு ஆலோசனை உனக்கு நான் சொல்லுகிறேன் கர்த்தர் நம்மோட சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயா 44 கர்த்தர் சொல்றார் பாருங்க. ஏசாயா 44:26 நான் என் ஊழியக்காரன் வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாதிபதிகளின் ஆலோசனை நிறைவேற்றி அப்படின்னு சொல்றாரு. கர்த்தர் சொல்றாரு என் ஊழியக்காரன், ஆண்டவருடைய ஊழியக்காரன் வார்த்தைகளை கர்த்தர் நிலைப்படுத்துவார். சும்மா இல்ல, ஆண்டவர் ஊழியக்காரனை தெரிந்து கொண்டது, அழைத்தது அவருடைய சித்தம் இல்லாம யாரும் ஊழியத்துக்கு வர முடியாது. அவருடைய சித்தம் இல்லாம யாரும் போதிக்க முடியாது. அவருடைய சித்தம் இல்லாம யாரும் ஊழியம் செய்ய முடியாது. ஒரு நிலையில சொல்லுங்களேன். ஆனா இங்க ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா கர்த்தர் பேசுகிற இந்த வார்த்தை, நான் என் ஊழியக்காரன் வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாதிபதிகளின் ஆலோசனைகளை நிறைவேற்றுவேன் என்று. ஆலோசனைகளை இயேசுவே நிறைவேற்றுவார். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு என்ன அந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார், அந்த வார்த்தையின்படி உங்க வாழ்க்கையில ஆலோசனைகள் நிறைவேற்றுவார். உனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையை கொஞ்சம் தாமதிச்சாலும் பொறுமையாய் காத்திருங்க. ஹல்லேலூயா. அர்ஜென்ட் படக்கூடாது லைஃப். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்த வாழ்க்கை எல்லாமே அவருடைய திட்டம் இல்லாம உங்க வாழ்க்கையில் நடக்காது. அவர் வெளியில சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்ப 7வது என்ன சொல்றாரு பாருங்க. ஆமென். 6வது கர்த்தருடைய ஆலோசனை இல்லாவிட்டால் நாம் விழுந்து போவோம். இப்ப 7வது என்ன சொல்றாரு, என் ஊழியக்காரன் வார்த்தை ஆலோசனைகளை நிறைவேற்றுவேன் என்று. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஊழியக்காரனுடைய வார்த்தைகளை இயேசு நிறைவேற்றுவார். ஆமென். எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 23ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே எரேமியா தீர்க்கதரிசி இந்த வார்த்தை சொல்றார். வாசிப்பு அந்த வசனத்தை. எரேமியா எழுதின 23:18வது வசனம். கர்த்தருடைய ஆலோசனையை கூட நின்று அவருடைய வார்த்தையை கேட்டறிந்தவன் யார்? அவருடைய வார்த்தைகளை கவனித்து கேட்டவன் யார்? ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு? மறுபடியும் வாசிக்க கவனமா கேளுங்க. கர்த்தருடைய ஆலோசனையில் கூட நின்று அவருடைய வார்த்தையை கேட்டறிந்தவன் யார்? அவருடைய வார்த்தைகளை கவனித்து கேட்பவன் யார்? ஆண்டவருடைய வார்த்தைகளை யாரு கூட நின்று கேட்கிறாங்க? அவருடைய வார்த்தைகளை யார் கவனித்து கேட்கிறாங்க? ஒரு சபையில பிரசங்கம் பண்ணா அந்த கவனித்து கேட்கறது இல்லை. அப்பதான் நம்ம என்ன பண்றோம்? வெளியே போறது, மொபைல் பேசுறது. ஆண்டவர் நம்மோடு பேசுகிற பொழுது, ஆலோசனை நமக்கு கொடுக்கும் பொழுது அதை கவனித்து கேட்கணும். ஆலயத்துல ஆண்டவர் நம்மோடு என்ன பேசுறாரு என்று அந்த வார்த்தைகளை கவனித்து கேட்கணும். அதை கவனித்து கேட்பவன் யார் என்று இங்க எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாரு. ஹல்லேலூயா. எதற்கு இந்த வார்த்தை அவர் சொல்லுகிறார்? ஹல்லேலூயா. அந்த வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எரேமியா எழுதின தீர்க்கதரிசி புத்தகம் 23ஆம் அதிகாரம். எரேமியா
எழுதின தீர்க்கதரிசி புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்துல 23:16 வசனத்தை நான் வாசிக்கிறேன். உங்களுக்கு தீர்க்கதரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசியின் வார்த்தைகளை கேளாதிருங்கள். நான் மறுபடியும் வாசிங்க, கவனமா கேளுங்க. உங்களுக்கு தீர்க்கதரிசனம் சொல்லுகிற, அல்லேலூயா, உங்களுக்கு தீர்க்கதரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசியின் வார்த்தைகளை கேளாதிருங்கள். அவர்கள் உங்கள் வீண் பொறுமையும் கொள்ளும்படி செய்கிறார்கள். கர்த்தருடைய வாக்கை அல்ல, தங்கள் யுகித்த தரிசனத்தையே சொல்லுகிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் என்னோட கூட ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்ல கவனிங்க, இது ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஆலோசனை. உங்களுக்கு தீர்க்கதரிசி சொல்லுகிற தீர்க்கதரிசியின் வார்த்தைகளை கேட்காதீங்க. அபாண்டமாய் பொய்யை பேசி சாந்தத்தை பூசுவார்கள். இது ஆண்டவர் சொல்லுகிற இந்த வார்த்தை, இது கர்த்தர் சொல்லுகிறார். அவங்க கொடுக்கிற இந்த ஆலோசனை எல்லாம் கேட்காதீங்க. இது பைபிள் ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ, இந்த வேதகத்திலிருந்து நமக்கு என்ன சொல்லி இருக்கிறாரோ அதன்படி செய்யுங்க. அதுதான் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை. ஹல்லேலூயா. இங்க பைபிள் அதுதான் பாருங்க, பொய்யான தீர்க்கதரிசி சொல்லுகளுடைய அவர்கள் வீண் பெருமை தங்கள் யுகித்த தரிசனத்தை அவர் சொல்லுகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அதனால மிக ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆலோசனை கேட்டு, வீணான ஆலோசனை கேட்டு ஜனங்க எத்தனை பேர் விழுந்து போயிருக்கிறார்கள். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று நம்மளுக்கு ஆண்டவர் உணர்த்தி சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால்தான் இன்றைக்கு இந்த வார்த்தை சொல்றோம். உங்களுக்கு அவர் சொல்றார் பாருங்க, உங்களுக்கு தீர்க்கதரிசி சொல்லுகிற தீர்க்கதரிசி வார்த்தைகளை கேளாதிருங்கள் என்று. அதுலயே பாருங்க 18வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆலோசனை கூட நின்று அவருடைய வார்த்தைகளை கேட்டறிந்தவன் யார்? அவருடைய வார்த்தைகளை கவனித்து கேட்பவன் யார்? ஆண்டவருடைய வார்த்தையை கவனித்து கேட்காம, அவருடைய வேதத்தை நம்ம தியானிக்காம, ஜெபிக்காம, அவருடைய சித்தத்தின்படி நம்ம செய்யாம, சும்மா வீணான போய் தீர்க்கதரிசிகளை போய் எனக்கு இதை சொல்லுவாரா இப்படி என்று பொய்யான பூசுகிற ஜனங்கள் எப்படிதான் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அவங்க என்ன சொல்லுவாங்களா, இவங்க என்ன சொல்லுவாங்களா என்று கேட்பதை விட நீங்கள் கர்த்தருடைய வசனத்தின்படி ஆலோசனைகள் கேளுங்க. ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறாரு, அந்த வார்த்தையிலே நம்ம வாழணும். அதுதான் முதல்ல நான் வாசித்தேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை நான் சொல்லுவேன். இந்த நிகழ்ச்சி பார்க்கிற தேவ பிள்ளை, நீங்கள் அங்கு இங்கு எந்த மனுஷனை குறி சொல்றவங்களை போல அங்கு இங்கு ஓடாதீங்க. அந்த ஊழியக்கார இந்த ஊழியக்கார வல்லமையானவர், இந்த வல்லமை ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது, கர்த்தருடைய ஆலோசனையை கூட நின்று அவருடைய வார்த்தையை கேட்டறிந்தவன் யார்? யார் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நம்ம நடக்கிறோம்? யார் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நம்ம கேட்கிறோம், கவனித்து கேட்கிறோம்? இல்லையே. அவங்க சொல்லுவாங்களா, இவங்க சொல்லுவாங்களா, அந்த ஊழியக்காரர் எதனா சொல்லுவாரா என்று குறி சொல்லுகிறது போல ஓடுகிறோம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. இது கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். நிகழ்ச்சி பார்க்கிற தேவ பிள்ளை, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற இந்த வார்த்தை, நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். மனுஷன் கிடையாது, ஆண்டவரே நமக்கு ஆலோசனை கொடுக்கிறதே. அவரே, அவராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இப்பொழுதும் நான் செய்தி உங்களோட கூட ஆவியான பேசுகிற வார்த்தைகளை எத்தனை பேர் கவனித்து கேட்டீங்களோ, நீங்க ஆண்டவருடைய வார்த்தைகளை கவனித்து கேளுங்க. சபையில ஆண்டவருடைய வசனத்தை பிரசங்கிக்கும் பொழுது அதை கவனித்து கேளுங்க. பொய்யான தீர்க்கதரிசனங்களை கேட்காதீங்க. அவர் உங்களுக்கு வீண் பெருமைகளை பேசி உங்களை சாயத்தை பூசுகிறாங்க. அதனால இதுல ரொம்ப கவனமா இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு ஆவியானவர் சொல்லுகிறார். நான் இப்போது உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். கண்களை மூடி. எங்கள் அதிகமா நேசிக்கிறேன் என் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உனக்கு நான் ஆலோசனை சொல்வேன் என்று ஆண்டவரே இன்றைக்கு வேதாகமத்தின் மூலமா, நீங்க தீர்க்கதரிசிகள் மூலமா இந்த வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசுகிறப்பா.
யாருக்கெல்லாம் இந்த நாளிலே மன ரீதியில வேதனையில உட்கார்ந்து வார்த்தைகளை கேட்கிறாங்க, ஆலோசனை இல்லாத இடத்துல விழுந்து போயிருக்கிறாங்க, நீரே அவர்களுக்கு இந்த வார்த்தையின் மூலமா உங்களை பலப்படுத்துங்க சுவாமி. நீர் பலப்படுத்துங்க ஆவியானவரே. இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமா இருக்கட்டும். சமாதானம் உண்டாகட்டும். ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் விழுந்து போவார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் யாருக்கெல்லாம் ஆலோசனை இல்லாமல் வாழ்கிறார்கள், ஆண்டவரே இன்றைக்கு இந்த வார்த்தைகள் அவர்களை பெற்றுக்கொண்டு உங்களுடைய ஆலோசனைப்படி நடக்க அப்பா நீ உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த செய்தி கேட்ட ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஊழியக்காரனுடைய வார்த்தைகளை நிலைப்படுத்துவேன் சொல்லி ஆண்டவர் ஒவ்வொருவரும் நாளிலே உடைய வார்த்தையின்படி நிலைப்படுத்தி ஆசீர்வதிங்கப்பா. தேவக்காரம் தேவ பிரசனம் ஒவ்வொரு நிரப்பி நடத்துங்கப்பா. தொடர்ந்து உடைய கருத்தலாக இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளுங்க ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை யாவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தியை ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதம் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.